ஐயோ சக்திமான் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஒரு வழியாக குலசாமி கோயிலை கண்டுபிடிச்சி பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டாச்சு. வீட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் மொட்டையும் அடித்து பிள்ளைக்கு வந்து காதும் குத்தியாச்சு. ஸோ ஒரு 3:30 ஆகிடுச்சு. எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்ம மதுரை மண்ணை விட்டு கிளம்ப போகிறோம். போகிறதுக்கு முன்னாடி பிடிமண் வந்து மஞ்சள் துணியில் எடுத்துக்கிட்டேன். எப்படி வந்து பூசாரி சொன்னாரோ அதே மாதிரி எடுத்துகிட்டு எல்லோரும் கிளம்பியாச்சு. அந்த லாஸ்ட்டில் இருக்குது பாருங்கள், அங்கே தான் வந்து வேன் நிற்கிது. உள்ளே வந்து வர முடியாதுல்ல. இப்போ தர்பூசணி வந்து போட்டிருக்காங்க. ஸோ 2 சைட்லேயும் வந்து கிணறு வந்து இருந்துச்சு. ஆழ்துளை கிணறு மூடாமல், ரொம்ப டேஞ்சரான கிணறு. ஒரு வழியாக தாண்டி வேனில் வந்து நம்ம போயிட்டுருக்கோம். சாப்பாடு தான் வந்து நம்ம செஞ்சு எடுத்துகிட்டு போகலை, வந்து வெளிலையே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அர்லி மார்னிங் கிளம்புறோம், அது வீணாக போயிடுமா இல்லை நல்லா இருக்குமா அப்படின்னு தெரியல. ஆனால் அம்மா மட்டும் சொன்னாங்க நம்ம புளி சாதம் செஞ்சு எடுத்துக்கலான்னு. ஸோ நீங்கள் யாராவது இந்த மாதிரி லாங் ட்ராவல் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கையில் ஒரு ஃபுட்டு செஞ்சு எடுத்துக்கோங்க. அது நீங்கள் சாப்பிட்றீங்க சாப்பிடல, அப்போதைக்கு எங்களுக்கு வந்து கிடைக்கல. இன்னொன்று, அந்த வெயில் வந்து எங்களால் சாப்பிடணுன்ற மைண்ட் செட்டே இல்லை. விடிய காலில் கிளம்புனனால எல்லாருமே வேனில் தூங்கிட்டோம். ஸோ அந்த மாதிரி வந்து எங்களுக்கு லஞ்சே வந்து ஸ்கிப் ஆகிடுச்சு. ஸோ எனிவே நாங்கள் வந்து ஈவினிங் ஒரு 5 o'clock வந்து திருச்சி ரீச் ஆகிட்டு அங்கே தான் வந்து நாங்கள் ஸ்நாக்ஸ்லாம் வந்து சாப்பிட்டோம். காஃபி டீ ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டோம். எல்லாருக்குமே பயங்கர டயர்டாக விடிய காலில் கிளம்பணும். விடிய காலில் கூட இல்லை, அது மிட் நைட்டில் வந்து கிளம்பிட்டு அதனால் ரெஸ்ட் இல்லாமல் தூங்கிட்டோம். ஸோ அதுக்கப்புறமா வந்து ஒரு ஹோட்டல் வந்து எங்களுக்கு கிடச்சிது. சூப்பராக இருந்துச்சு. அந்த ஹோட்டல் வந்து மாட்டு வண்டி செட்டப்லேயே சக்கரெல்லாம் வச்சு பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஹோட்டல் நேம் வந்து ஸ்ரீ சண்முகான்னு நினைக்கிறேன். ஸ்ரீ சண்முக விலாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலு. சூப்பராக இருந்துச்சு. ஏசியும் இருந்துச்சு, நான் ஏசியும் இருந்துச்சு ஹோட்டலில். இது வந்து தஞ்சாவூர் ரீச் ஆகிட்டோம். நாங்கள் ஒரு 8 o'clock தஞ்சாவூர் ரீச் ஆகிட்டோம். அங்கே தான் வந்து இருக்குது, சாஸ்ட்ரா யூனிவர்சிட்டி ஆப்போசிட்டில் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. காஸ்ட்டும் ப்ரைஸ் எல்லாமே ரீசனபிளாக இருந்துச்சு. இதோட ஆம்பியன்ஸ் பாருங்கள், அதுவும் சூப்பராக இருந்துச்சு. வாசலில் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு ஊஞ்சல் இருந்துச்சா. ஸோ வாசலில் வந்து கிட்ஸ்லாம் வந்து ஊஞ்சல் ஆடிட்டு இருந்தாங்க. அதில் உட்காந்து நாங்களும் வந்து ஊஞ்சல் ஆடிட்டு இருந்தோம். ஆதி வந்து காது குத்து அந்த வழியில் அழுதுகிட்டே இருந்தானா, சாயந்தரம் வரையும் அழுதுகிட்டே இருந்தான், சமாளிக்கவே முடியல. அதுக்கப்புறம் அந்த வலி சரியாக போயிடுச்சு. ஆதி வந்து ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிருச்சு. வேனில் வரும்போதெல்லாம் ஒரு தொல்லையும் பண்ணல, அது பாட்டுக்கு ஜாலியாக இருந்துச்சு. ஸோ நாங்களும் அந்த என்விரான்மெண்ட் நல்லா இருந்துச்சு இல்லையா. ஸோ அதனால் அங்கங்கே வந்து வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். ஸோ நான் உங்களுக்கு என்ன சொல்வேன்னா, ஒரு லாங் டிஸ்டன்ஸ் வந்து நீங்கள் போகிறீங்க, ட்ராவல் பண்ணிங்கன்னா கையில் வந்து ஃபுட்டு வந்து ஏதாவது வச்சுக்கோங்க. என்ன தான் நம்ம ஸ்நாக்ஸ் டீ காஃபின்னு குடித்தாலுமே அந்த ஃபுட்டு சாப்பிட்டா தான் ஒரு எனர்ஜியே வரும். இன்னொன்று, குழந்தைங்க கிட்ஸ்லாம் வச்சுருக்கோம் இல்லையா, அதனால் கையில் வந்து ஒரு ஃபுட்டு வந்து எப்போயுமே வச்சுக்கோங்க. அதை நம்ம சாப்பிட்றோம் சாப்பிடல, அது வந்து செகண்டரி. இன்னொன்று முக்கியமான விஷயம் வந்து கவர். வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கிற குழந்தைங்களாம் இருக்காங்கன்னா கவர் வந்து மெயினாக வச்சுக்கோங்க. இங்கே வந்து குழந்தைங்க வாமிட் பண்ணல, என் தங்கச்சி தான் இடையில வேனை நிறுத்தி வாமிட் பண்ணிகிட்டே வந்து இருந்தா. ஸோ அதனாலே வந்து நம்ம டெஸ்டினேஷன் பாயிண்ட் ரீச் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து டைம் எடுத்துக்கிச்சு. ஸோ அதனால கவர், லெமன், ஃபுட்டு இந்த மாதிரி விஷயங்களை வந்து நெசசரியாக வச்சு. இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம் வந்து வாமிட்டிங் சென்சேஷன் இருக்குன்னா குழந்தைங்களா இருக்கட்டும் நமக்கா இருக்கட்டும், அந்த மாதிரி உள்ளவங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சு இந்த மாதிரி எதுவுமே எந்த ஃபுட்டாக இருக்கட்டும் ஹெவியாக வந்து நம்ம சாப்பிடாம இருந்தால் வந்து வாமிட்டிங் சென்சேஷன் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணும். ஹெவி ஃபுட்ஸு இட்லி தோசை இந்த மாதிரி சாப்பிட்லாம். நான் வந்து சில்லி பரோட்டா ஆசைப்பட்டு சாப்பிட்டுட்டு ஏன்டா சாப்பிட்டோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஒரே வாமிட்டிங் சென்சேஷனாகவே இருந்துச்சு. அதுக்கு நம்ம வாமிட்டும் வர மாட்டேங்குது, வராமே இருந்துச்சு, எடுத்தா ஓகேவா இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ எப்படியோ சமாளித்து வந்துட்டேன். அதனால வந்து ஹெவி ஃபுட் இல்லாமல் லைட் ஃபுட்டாக எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் எல்லாரும் சாப்பிட்டுட்டு அவங்கவுங்கள வீட்டில் வந்து விட்டுட்டு நம்மளும் வந்து சேஃபாக வந்து ரீச் ஆகிட்டோம். டிரைவர் அண்ணாவுக்கும் அவங்களோட பேமெண்ட்லாம் பண்ணிவிட்டு அவங்களும் வந்து ஆன் டைமில் வந்து இறக்கி விட்டாச்சு. டிரைவர் அண்ணா நினச்சா தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, ஏன்னா வந்து ரெஸ்ட்டே இல்லாமல் ஓட்டிகிட்டு வந்தார் இல்லையா, அதனால. மற்றபடி எல்லாமே ஓகே, கடவுளால் வீட்டுக்கு வந்தாச்சு. அங்கேருந்து வரும்போது பூசாரி ஐயா வந்து ஒரு லெமன் வந்து கொடுத்துருந்தாரு. அதை கட் பண்ணி வீட்டில் வந்து வைக்க சொல்லியிருந்தாரு. அன்னைக்கு டே வந்து ஜஸ்ட் புளிஞ்சு விடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது மட்டும் பண்ணிட்டோம் அழகா. அதுக்கப்புறம் அங்கேருந்து பிடிமண் எடுத்து வந்தோம் இல்லையா, அதை வந்து பிடிமண் தேவதையா அதுக்கு வந்து பொட்டு, பூ, குங்குமம், தீப தூபம்லாம் காட்டி ஒரு 48 நாளுக்கு வந்து வழிபடணும். அப்போ தான் வந்து குலதெய்வம் வந்து வீட்டுக்கு வரும், வீட்டுக்கு அழைக்கணும், அப்படி தான் வந்து நீங்கள் அழைக்கணும்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதனால் வந்து அதையும் வந்து பண்ணணும் நம்ம. ஸோ
ஸோ ஃபைனலி இனிதே வந்து தம்பியோட காது குத்து, குலதெய்வம் கோயில் வழிபாடு, மொட்டை அடிக்கிறது எல்லாமே வந்து நல்லபடியாக முடிஞ்சிடுச்சு. ஸோ வந்து அவ்வளோதான் இந்த வீடியோ. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து நெக்ஸ்ட் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோஸ் போகிறதுக்கு எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ஓகே, அன்டில் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரம் வெங்கி சாரா. தேங்க்யூ.